வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாய கடனை வைத்து அரசியல், காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் எங்கே போனது? பிரதமருக்கு ராகுல் காந்தி கேள்வி. மக்களவை தேர்தல் பணியில் அதிமுக முனைப்பு, நாளை முதல் விருப்ப மனு வழங்கப்படும் என அறிவிப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டி, 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்வதாக கூறி பிரச்சாரம் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். ஒருநாள் அரசு பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்ற பிரதமர் மோடி லே, லடாக் மற்றும் ஜம்முவில் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 6 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் 52,000 கோடி மட்டுமே தள்ளுபடி செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா அரசின் இடைக்கால பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது எதிர்க்கட்சியினர் வாயடைத்து போனதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். தீவிரவாதிகள் தாக்குதலால் காஷ்மீர் பண்டிட்கள் அகதிகளானதாக குறிப்பிட்டார். हिंसा और आतंकवाद के जिस दौर में उन्हें अपना घर छोड़ना पड़ा, जो यातनाएं सहनी पड़ी, वो हिंदुस्तान कभी नहीं भूल सकता. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மாநிலங்களிலும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஆண்டுதோறும் 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்கப் போவதாக பிரதமர் மோடி உறுதியளித்தார் என நினைவு கூர்ந்தார். ஆனால் இதுவரை யாருக்கும் வேலை கிடைக்கவில்லை என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். தொழிலதிபர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை வாரி வழங்குவதாகவும், ஆனால் விவசாயிகளுக்கு வழங்க மோடி அரசு மறுப்பதாகவும் கூறினார். अनिल अंबानी को, एक व्यक्ति को आप 30,000 करोड़ रुपए देते हो, नीरव मोदी को 35,000 करोड़ रुपए देते हो, मेहुल चोकसी को 30,000 करोड़ रुपए देते हो, विजय माल्या को 10,000 करोड़ रुपए देते हो और हिंदुस्तान के किसान के परिवार को 3.5 रुपए देते हो और फिर ताली बजाते हो. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ், பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஆதரிப்பதாக அறிவித்தார். பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஆதரிப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவரும் கர்நாடக முதல்வருமான குமாரசுவாமி ஆகியோர் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 50வது நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பில் சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 50வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். சென்னை மெரினாவில் அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், கே.ஏ. செங்கோட்டையன், பி தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், கா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 50வது நினைவு தினத்தையொட்டி அமைதி பேரணி நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் தொடங்கிய இந்த அமைதி பேரணியில் திமுக தலைவர் ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலர் டி.ஆர். பாலு, நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணியில் ஊர்வலமாக வந்த திமுகவினர் மெரினாவில் உள்ள அண்ணா சமாதியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.
தமிழகத்தில் பலம் வாய்ந்த கட்சியான அதிமுக தலைமையில்தான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமையும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பொது விருந்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மாநில கட்சிகள் மட்டுமின்றி தேசிய கட்சிகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் எனவும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக அரசியலில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும். தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூடி நல்ல முடிவு எடுக்கும் பொழுது அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். அந்த நிலைதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 1972 இன்று வரை நீடிக்கிறது. ஆகவே ஒருமித்த கருத்தோடு எங்களுடைய கூட்டணி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. அதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 50வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பொது விருந்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அமமுக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரனும் அரசாட்சி நடத்த தகுதியற்றவர்கள் என விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் கட்சியினர் நோட்டாவை விட குறைவான வாக்குகளவே பெறுவார்கள் என்றும் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார குழு பணியை தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அம்மாவுடைய அந்த வேகம் அது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கு. எனவே தான் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக பணிகளை தொடங்கியிருக்கோம். ஸோ அந்தந்த பணிகள்லாம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டாச்சு. பல்லாயிரக்கணக்கான பேர் ஆர்வமாக இருக்கின்ற நிலையில் வேட்பாளர் கேட்டு அந்த ஒரு மனுவை தாக்கல் செய்கின்ற நிலையில் உறுதியாக எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து வேட்பாளர்களை பொறுத்தவரை ஆட்சி மன்ற குழு அது உரிய நேரத்திலே அறிவிக்கும். நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று போட்டித் தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி வெலிங்டனில் இன்று நடைபெற்றது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி ஒரு பந்து எஞ்சியிருந்த நிலையில் 252 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. சிறப்பாக விளையாடிய அம்பத்தி ராயுடு 90 ரன்களும் விஜய் சங்கர், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் தலா 45 ரன்களும் எடுத்தனர். 253 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 44.1 ஓவர் முடிவில் 217 ரன்கள் மட்டுமே சேர்த்து ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்திய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் போட்டித் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. Oh dear. And again, beautifully bowled, but beautifully played as well. My goodness. It's a biggie. Up into the stand, maybe. தொடர் நாயகனாக இந்திய பந்து வீச்சாளர் முகமது ஷமியும் ஆட்ட நாயகனாக அம்பத்தி ராயுடுவும் தேர்வு செய்யப்பட்டனர். இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. சிறையில் உள்ள 7 தமிழர்களை விடுவிக்கவும் பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தோழமை கட்சிகளின் கூட்டணியுடன் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற தமிழக காங்கிரஸ் பாடுபடும் என கட்சியின் புதிய தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள KS அழகிரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இல்லத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அழகிரி காங்கிரஸ் கொள்கையை இளைஞர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த மூத்த தலைவர்களுடன் இணைந்து செயல்படுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும், பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், குறிப்பாக இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். அவைகளுக்கு மேலாக தமிழகத்தை
உலகத்தினுடைய தலைசிறந்த மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்கின்ற கொள்கைகளில்தான் நான் அசாத்தியமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதற்காக காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சுற்றித் திரியும் சின்னத்தம்பி யானையை பிடிக்க டாப் சிலிப் முகாமிலிருந்து கலிம் என்ற கும்கி யானையை வந்துள்ள நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து மாரியப்பன் என்ற மற்றொரு கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டுள்ளது. கோவை தடாகம் பகுதியில் விளைநிலத்தை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியதை அடுத்து சின்னத்தம்பி யானையை பிடித்த வனத்துறையினர் பொள்ளாச்சியை அடுத்த டாப் சிலிப் வரகலியாறு வனப்பகுதியில் விட்டனர். இருந்த போதிலும் தனது கூட்டத்துடன் சேர விரும்பிய சின்னத்தம்பி யானை 100 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று களைத்து போனது. மயங்கிய நிலையில் 3வது நாளாக உடுமலை பகுதியில் சுற்றி வரும் நிலையில் சின்னத்தம்பிக்கு தண்ணீர் குடிக்க தேவையான வசதிகளை வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் செய்து வருகின்றனர். சின்னத்தம்பியை கும்கியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படலாம் என கூறப்படும் நிலையில் அது தொடர்பான உத்தரவு எதுவும் வரவில்லை என வன அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நிபுணர்களின் ஆலோசனையை ஏற்று சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். சென்னை மெரினாவில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் சின்னத்தம்பி யானையால் மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிக்குள் சுமார் 101 யானை வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்ற வேண்டாம் என்ற கோரிக்கைகளும் வருவதாகவும் அது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வனப்பகுதியில் உள்ள யானை வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த யானைகளுக்கே பயிற்சி கொடுப்பதற்கு யானைகளுடைய அசைவுகள் மற்றவங்களாம் தெரிந்திருக்கிற சயின்டிஸ்டுகள் ஐஎஃப்எஸ் படித்தவங்க அது கும்கியா போய் சேர்ந்துருச்சுன்னா யானை கூட்டங்களோடு இருந்துட்டா நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யானைக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, யானையினால் மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதா ஆனால் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கருத்துக்கள். அது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு முன் யோசனையோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியாவது பாதுகாப்பாக கொண்டு போய் காட்டுக்குள்ள விடுறங்கிற யோசனையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 தமிழர்களை விடுவிக்க வேண்டும் என பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமநாதபுரத்தில் மக்கள் சந்திப்பு இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அற்புதம்மாள் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க கோரி அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி 5 மாதங்கள் முடிந்தும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிப்பதாக கூறினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை உயர் அதிகாரிகள் மதித்து நடக்க வேண்டும் என்று கூறிய அவர் 28 ஆண்டுகளாக சிறையில் வாடும் 7 பேரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குற்றவாளிகள்னு குற்றம் சுமத்தினாங்க. என் பையன் நிரபராதின்னு ஆரம்பத்திலிருந்து விசாரணைக்கு கூட்டு போனதுலேருந்து நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொன்னதை யாரும் மதிக்கல. சரி, நான் அதை தான் மதிக்கல. நீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் எப்படி மதித்து 28 ஆண்டு தண்டனை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீங்கள் மதிங்க. SRM பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் தூத்துக்குடியில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் வாக்களிப்பது தேசிய கடமை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. SRM பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை கடந்த 19ஆம் தேதி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தொடங்கி வைத்தார். நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி சென்றுள்ள மாணவர்கள் கடற்கரை சாலை, வஉசி மார்க்கெட், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வாக்களிப்பதற்காக இலவசம் பெறுவதை தவிர்க்க வேண்டும், வாக்குக்கு பணம் வாங்க வேண்டாம், வாக்களிப்பது கடமை என துண்டு பிரசுரங்கள் மூலம் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தின் முக்கிய நோக்கம் என்பது எந்த ஒரு வாக்காளரும் தங்களுடைய வாக்கினை பணத்திற்கோ பொருளிற்கோ விற்க வேண்டாம் என்பதுதான். நாம் நேர்மையாக வாக்களித்தால் நல்ல ஆட்சியாளர்கள் அமர்வார்கள். நல்ல ஆட்சியாளர்கள் அமைந்தால் வேலைவாய்ப்பு உருவாகும். வேலைவாய்ப்பு உருவானால் இலவசங்கள் தேவைப்படாது, நாடு உழைக்கும் நாடாக மாறும், சோம்பேறிகளற்ற நாடாக மாறும். இந்த உன்னதமான நோக்கத்திற்காக தமிழகம் முழுக்க SRM மாணவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணம் இனிதே தூத்துக்குடியில் நடைபெற்று வருகிறது. SRM மாணவர்களை வரவேற்கிறேன். அவங்க எடுத்த முயற்சி நல்ல ஒரு முயற்சி. தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் நல்ல விஷயம் ஒன்று. யாரும் பணம் வாங்கக்கூடாது, காசு நேர்மையாக இருக்கணும். இந்த இளைஞர்கள் முன்னிருக்க வெற்றி, இந்த பாதை வெற்றியடைய தூத்துக்குடி மக்கள் சார் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு
ஈரோடு அருகே நடைபெற்ற ஓவிய போட்டியில் 300க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளிடம் உள்ள கற்பனை திறனை அதிகரிக்கும் வகையிலும் தலைமை பண்புகளை மேம்படுத்தும் விதத்திலும் ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தி சிறப்பான ஓவியங்களை வரைந்திருந்த சிறுவர்கள் கண்களை கவரும் வகையில் ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டியும் அசத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் மாவோயிஸ்ட் ஊடுருவலை தடுக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் மாவோயிஸ்ட் மற்றும் நக்சலைட் தீவிரவாதிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனை தடுக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் பணி மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஈரோடு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் குற்றங்களை தடுத்திடும் வகையில் முக்கிய பகுதிகளில் 600 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். குண்டர் தடுப்பு சட்டத்தில் போன வருஷம் ஃபுல்லாகவே 20 குண்டர் டிடென்ஷன் பண்ணியிருக்கோம். போன வருஷம் ஜனவரி மாதம் 1 மட்டும் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மாதம் மட்டுமே 5 டிடென்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கோம். 6 டிடென்ஷன் ஆர்டர் இன்னும் கலெக்டர்கிட்ட பெண்டிங் இருக்குது, அது நம்ம வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட் அவேர்னஸ், பில்லியன் ரைடர் ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ளஸ் சீட் பெல்ட் அவேர்னஸ் கண்டினியூஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சிவகாசியில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான கராத்தே போட்டியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். குமித்தே மற்றும் கட்டா என்ற 2 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மேலும் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்மண்டல அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் 7 வயது முதல் 16 வயது வரையிலான மாணவ மாணவிகளுக்கான கட்டா மற்றும் குமித்தே பிரிவுகளில் அனைத்து பிரிவிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் பெற வேண்டி சேலத்தில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ பாண்டுரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்தில் சரஸ்வதி, லட்சுமி ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு மகா யாகம் நடத்தப்பட்டது. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாஹூதி, மகா தீபாரதனைகளுடன் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு யாகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நாய்களுக்கான கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி கெனான் கிளப் சார்பில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நாய்கள் பங்கேற்றன. 6 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் ஜெர்மன் ஷெஃபர்ட், ராட்வீலர், பாக்சர் உள்ளிட்ட பல்வேறு வகைகளை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தின. உடல் கட்டமைப்பு, கீழ்ப்படிதல் போன்றவற்றில் அதிக புள்ளிகள் பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இக்கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் திறக்கப்பட்டது. சிதம்பரம் அடுத்து முட்லூர் பகுதியில் 24 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நீதிமன்ற கட்டடம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்புகளை சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமணி, தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
அண்ணாவின் 50வது நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு கலச்சப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செய்தார். முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் 50வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மலர் தூவி மரியாதை செய்தார். அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி கரூரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு செந்தில் பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். கரூரில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் இருந்து மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே மாங்குடியில் அடகு கடையின் சுவரில் துளையிட்டு 8 கிலோ வெள்ளி மற்றும் 30 கிராம் மதிப்பிலான தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மாங்குடியில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தன்ராஜ் என்பவர் அடகு கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் இவர் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இரவில் சுவரில் துளையிட்ட மர்ம நபர்கள் அங்கிருந்த 8 கிலோ வெள்ளி மற்றும் 30 கிராம் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். இதுபற்றி தன்ராஜ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருவாரூர் காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மதுரை அருகே மூதாட்டியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் செல்லூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி மாமுதா பிபி நேற்றிரவு அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது சொத்து தகராறில் கொல்லப்பட்டாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே விருதுவிலங்கினான் கிராமத்தில் பணியின் பொழுது மின்சாரம் தாக்கி பலியான மின் ஊழியர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின் ஊழியரான ராயர் மின்சாரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அருகில் மற்றொரு கிராமத்திற்கு செல்லும் வயர் எதிர்பாராத விதமாக பட்டதில் மின்சாரம் பாய்ந்து பலியானார். இந்நிலையில் ராயர் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான கடைசி 2 T20 போட்டிக்கான தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டனாக டேவிட் மில்லர் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் ஒருநாள் தொடர் முடிந்துள்ள நிலையில் தற்பொழுது T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதில் அந்த அணியின் கேப்டன் டூ பிளிசஸ் 45 பந்தில் 6 பவுண்டரி 4 சிக்ஸருடன் 72 ரன்கள் குவித்தார். தற்பொழுது அவர் கடைசி 2 போட்டிகளில் இருந்து திடீரென விலகியுள்ளார். இதனால் இடது கை பேட்ஸ்மேனான டேவிட் மில்லர் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இனி வானிலை செய்திகள். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் என கூறியுள்ளது. கிழக்கு திசை காற்று வலுப்பெற்று வருவதால் தென் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. குளிரின் தாக்கம் உதகை, வால்பாறை மற்றும் அதை சார்ந்த மலைப்பகுதிகளில் சற்று அதிகமாகவே காணப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் அடுத்த 2 இரவுகள் உறைபனி தொடரும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாய கடனை வைத்து அரசியல் செய்வதாக காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் எங்கே போனது என பிரதமருக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை தேர்தல் பணியில் முனைப்பு காட்டி வரும் அதிமுக நாளை முதல் விருப்ப மனு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது.
இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.